மண்பான சட்டி மண்குவளை மண்பான சட்டி மண்குவளை. ராணாக்குருவி இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு மண்ணால செஞ்ச பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அந்த காட்டை சுத்தி சுத்தி வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த வியாபாரத்துல வர பணத்தை வச்சுதான் ராணாக்குருவி தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. குடும்பத்தை நடத்துறது மட்டும் இல்ல, இதுல வர பணத்தை வச்சு ராணாக்குருவி தன்னோட குழந்தை குக்குவையும் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தது. சோனா, நம்ம குக்கு ஒரு வாரமாவே புது ஷூ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாளைக்கு எப்படியும் அவனுக்கு ஷூ வாங்கி ஆகணும். ராணாஜி, நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுங்க. நீங்க செலவுக்கு கொடுத்த பணத்துல நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லா பணத்தையும் போட்டு நாளைக்கு எப்படியும் குக்குவுக்கு ஷூ வாங்கிடுவோம். மறுநாள் காலையில ஸ்கூல் வாசல்ல குக்கு தன்னுடைய நண்பர்களோட உக்காந்துருக்கும் போது ஜக்கு அங்க வந்தான். மண்பான சட்டி மண்குவலை மண்பான சட்டி மண்குவலை. இங்க பாரு குக்கு, இந்த மாதிரி உங்க அப்பா ஓவரா சத்தம் போட்டுக்கிட்டு போறாரு. அவரை கொஞ்சம் சவுண்ட குறைச்சிக்க சொல்லு, என்னால தாங்க முடியல. இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு போறதுக்கு உங்க அப்பாவுக்கு அசிங்கமாவே இல்ல போல இருக்கு. இங்க பாரு ஜக்கு, எங்க அப்பா மண் பாத்திரம் வியாபாரம் பண்றாங்க. இதுல எந்த அசிங்கமும் இல்லையே. என்னதான் உங்க அப்பா இந்த மாதிரி கத்திக்கிட்டு போனாலும் உங்க குடும்பம் இன்னும் ஏழை குடும்பமா தானே இருக்கு. இங்க பாரு, நாங்க எல்லாரும் ஷூ போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஆனா நீ ஷூ வாங்க கூட உங்ககிட்ட காசு இல்ல. ஷூ போடாம ஸ்கூலுக்கு வந்த ஒரே ஸ்டூடெண்ட் நீ மட்டும்தான். ஜக்கு சொன்னதை கேட்டுட்டு அங்க இருந்த பறவைகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்த குக்கு எதுவுமே பேசாம மௌனமா இருந்தான். பகல் பூரா அலைஞ்சு திரிஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு வந்த களைப்புல ராணாக்குருவி படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்பா தூங்கினவுடன் குக்கு மெதுவா அவங்க அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, அப்பாவுக்கு இந்த மண்பானை வியாபாரத்தை விட்டா வேற வியாபாரம் பண்ண தெரியாதா? ஏன் இந்த வியாபாரத்துக்கு என்ன? ஆமா, நீ எதுக்காக இப்படி கேக்குற? அம்மா, இந்த காட்டுல எவ்வளவோ வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அப்பா இப்படி மண்பானை வியாபாரம் பண்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. குக்கு, உங்க அப்பா மட்டும் இல்லடா, உங்க அப்பாவோட அப்பாவும் இதே மாதிரி மண்பானை வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அத நினைச்சு உங்க அப்பாவும் வெக்கப்படல. இப்போ உங்க அப்பா வியாபாரம் பண்றத பார்த்து நானும் வெக்கப்படல. இங்க பாரு குக்கு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நேர்மையா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறப்ப அதுல வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா சொன்னதை கேட்ட குக்கு மௌனமா இருந்தான். குக்கு, என் கிட்ட பேசின மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசிடாத, அவர் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுவாரு. சரிம்மா, நான் அப்பா கிட்ட இத பத்தி பேச மாட்டேன். நான் உங்ககிட்ட சாதாரணமா தான் இத பத்தி கேட்டேன். ஜம்ஜம் அண்ணா, எனக்கு ஸ்கூல் பசங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஷூவை கொடுங்க. உடனே ஜம்ஜம் சோனா குருவி கேட்ட மாதிரி ஒரு ஷூவை எடுத்து கொடுத்தது. அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போன சோனா குருவி வழியில ராணா குருவி வண்டியை தலையிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வரத பார்த்துச்சு. மண்பான சட்டி மண்குவளை மண்பான சட்டி மண்குவளை. குக்குவோட அப்பா, நீங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு வியாபாரம் பண்றத நான் ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தர்ப்பம் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. சோனா, நீ ஷூவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன வியாபாரம் பண்ண விடு. உனக்கு எதிரில இந்த மாதிரி கத்திக்கிட்டு போறது எனக்கு வெக்கமா இருக்கு. பிறகு கொஞ்ச நேரம் ராணா குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. ஒரு நாள் குக்கு தன்னோட ஸ்கூல் வாசல்ல நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது ராணா குருவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு போற சத்தம் கேட்டது. மண்பான சட்டி மண்குவளை மண்பான சட்டி மண்குவளை. குக்கு, இன்னைக்கு உங்க அப்பாவோட சத்தம் கேக்குது. உங்க அப்பா வியாபாரம் பண்றதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே வந்துட்டாரு போல இருக்கு. உடனே அங்கிருந்த எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குக்கு உடனே அங்கிருந்து பறந்து ஸ்கூலை விட்டு வெளியே வந்தான். அப்பா, இந்த காட்டுல எவ்வளவோ இடம் இருக்கும்போது எதுக்காக இங்க வந்து வியாபாரம் பண்றீங்க? ஏன் குக்கு, இங்க வந்து வியாபாரம் பண்ணனா என்ன? இங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? அப்பதான் குக்குவுக்கு தன்னோட அம்மா சோனா குருவி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. குக்கு, என் கிட்ட பேசின மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசிடாத, அவர் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுவாரு. ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் சொன்னேன். சரி, நான் ஸ்கூலுக்கு போறேன். இப்படி சொன்ன குக்கு உடனே தன்னோட ஸ்கூலுக்கு பறந்து போயிட்டான். பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா, நான் இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு குக்குவோட ஸ்கூல் பக்கமா போனேன். அப்ப என்கிட்ட வந்த குக்கு, அப்பா உங்களுக்கு வியாபாரம் பண்ண வேற இடமே கிடைக்கலையான்னு கேக்குறான்.
அவன் ஏன் அப்படி கேட்டான்னு எனக்கு இன்னும் புரியல. குக்குவோட அப்பா நேத்து ராத்திரி குக்கும் இதே விஷயத்த பத்தி என்கிட்ட பேசினா. கூட படிக்கிற பசங்க எல்லாம் நீங்க இப்படி மண்பானை வியாபாரம் பண்றத வச்சு அவனை கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால குக்குவோட மனசு சரியில்லை. உண்மைதான் சோனா. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பையன் மனசு கஷ்டப்படதான் செய்யும். நான் அவங்க ஸ்கூல் பக்கமா வியாபாரம் பண்ண போனது தப்பு தான். இனி நான் அந்த பக்கம் போக போறதில்ல. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையில குக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு தயாரா நின்னுகிட்டு இருந்தான். என்ன குக்கு, என் மேல கோபமா? கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உன்னோட ஸ்கூல் பக்கம் வியாபாரம் பண்ண வரமாட்டேன். இப்படி சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாத குக்கு அங்கிருந்து பறந்து தன்னுடைய ஸ்கூலுக்கு போனான். குக்கு இப்ப ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்பா, நான் மேற்கொண்டு படிக்க விரும்பல. ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்துக்கு உதவியா இருக்கேன். குக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே உன்னை நல்லா படிக்க வைக்கதான். இன்னும் ஒரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்ப நான் காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னா நிறைய செலவாகும். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். படிக்கிறதுல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்தினா போதும். அப்புறம் மண்பானை செய்யற தொழிலை விட்டா எனக்கு வேற தொழில் தெரியாது. அதனால இந்த தொழிலை செய்ய வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. இப்படி சொல்லிட்டு ராணா குருவி சிரிக்க ஆரம்பிச்சது. பிறகு குக்குவை தன்னோட நெஞ்சோட அணைச்சுக்கிச்சு. குக்கு காலேஜ் படிப்பு ரொம்பவும் நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டான். குக்கு, நீ படிக்கிறதுக்காக உங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை எந்த சூழ்நிலையிலையும் நீ மறந்துடக்கூடாது. ஆமா சார், எங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதை நான் எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு நல்ல வேலை தேடிப்பேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு நிறைய இடங்கள்ல போய் வேலை தேடனான். ஆனா எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்படியே வேலை கிடைச்சாலும் சம்பளம் ரொம்பவும் குறைச்சலா இருந்தது. ஒரு நாள் வேலை தேட போன குக்கு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். குக்கு, என்னாச்சு? உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா? இல்லம்மா, வேலை கிடைக்கல. படிச்சு முடிச்சு உங்களுக்கு பாரமா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குக்கு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் ராணா குருவி கிட்ட மண்பானை வாங்குறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பறவை அவங்க வீட்டுக்கு வந்திருந்தது. இங்க பாருங்க, நானும் எவ்வளவோ இடங்கள்ல இருந்து மண்பானை வாங்கியிருக்கேன். ஆனா நீங்க செய்யற மாதிரி நேர்த்தியான மண்பானைகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கும்போது குக்கு அந்த பறவை சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நினைச்சுக்கிட்டே படுத்திருந்த குக்கு பிறகு அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு காலையில தூங்கி எழுந்திரிச்ச குக்கு தன்னோட லேப்டாப்பை எடுத்தான். இப்படி லேப்டாப்பை எடுத்த குக்கு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட்ல தன்னோட அப்பா தயார் செஞ்ச மண்பானைகளோட போட்டோவையும் அந்த பாத்திரங்களோட விலையையும் அப்லோட் பண்ணணும். இப்படி அப்லோட் பண்ணின கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பாத்திரமும் வித்து தீர்ந்துடுச்சு. அப்பா, சின்ன வயசுல எந்த தொழிலை உங்களை செய்ய வேண்டாம்னு நான் சொன்னேனோ இப்ப அதே தொழிலை நான் செய்ய போறேன். பிறகு குக்கு இதையே தன்னோட முழு நேர வேலையா ஆக்கிக்கிட்டான். ராணாவோட அழகான நேர்த்தியான பாத்திரங்களை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பாத்திரங்களுக்கு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணினாங்க. தினமும் ஒரு லாரி நிறைய ராணாவோட வீட்டுல இருந்து மண்பானைகள் விற்பனையாக ஆரம்பிச்சது. குக்குவால இப்ப தான் நினைச்ச மாதிரியே தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் சந்தோஷமா வச்சிருக்க முடிஞ்சது. இப்ப தினமும் நிறைய பாத்திரங்களை செய்ய வேண்டியிருந்ததால குக்கு நிறைய பறவைகளை வேலைக்கு வச்சிருந்தான். எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சரியா படிக்காம இருந்த ஜக்கு வேற எந்த வேலையும் கிடைக்காம இப்ப குக்கு கிட்ட வேலைக்கு சேர்ந்திருந்தான். படிக்க வேண்டிய நேரத்துல மத்தவங்க கிட்ட இருக்க குறைய கண்டுபிடிச்சு அதை கிண்டல் பண்ணி நேரத்தை வீணாக்காம ஒழுங்கா படிச்சிருந்தா நானும் இப்ப குக்கு மாதிரி பெரிய தொழிலதிபர் ஆயிருப்பேன். சோனா குருவியும் காலுக்காகவும் ஒரு நாள் உணவு தேடி காணில இருந்து பறந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரொம்பவும் களைச்சு போயிட்டாங்க. அந்த சமயம் இருட்ட வேற ஆரம்பிச்சது. தொடர்ந்து பறக்க முடியாதால சோனா குருவியும் காலுக்காகவும் ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாங்க. சோனா, நான் ரொம்பவும் களைச்சி போயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஏதாவது சாப்பிட்டாதான் என்னால இங்கிருந்து பறக்க முடியும்.
காலண்ணா, இது வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கல. இப்ப ராத்திரி வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு உணவு கிடைக்கும்னு தோணல. இன்னைக்கு அநேகமா பட்னியா தான் படுக்கணும்னு நினைக்கிறேன். சோனா, என்னால் அது முடியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சாப்பிடாம நான் படுத்ததே கிடையாது. அப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. இப்படி சோனா குருவியும் காலுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்காத அங்க இருந்த மரம் கேட்டுக்கிட்டே இருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரம் அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க 2 பேரும் பசியா இருக்கீங்களா? உங்களுக்கு உணவு தேவைப்படுதா? ஆமா மரண்ணா, நாங்க ரொம்ப பசியா இருக்கோம். காலையில இருந்து உணவு தேடுறோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. உணவு எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா சீக்கிரமா எங்களுக்கு சொல்லுங்க. இந்த பகுதியில உங்களுக்கு உணவு எங்கேயுமே கிடைக்காது. நான் நினைச்சா உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு மந்திர மரம். உங்களுக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ஆனா உங்களோட ஒரு ஆசையை மட்டும்தான் என்னால நிறைவேற்ற முடியும். என்ன வேணும்னு யோசிச்சு சீக்கிரமா சொல்லுங்க. நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கேட்கறதுன்னு கலந்து பேசி நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். சோனா, கொஞ்சம் அந்த பக்கம் வா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவியை அழைச்சிக்கிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போச்சு. சோனா, நீ அந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்க போற? காலண்ணா, நான் எப்போதும் பழங்களை தரக்கூடிய ஒரு செடியை கேட்கலான்னு இருக்கேன். சோனா, நானும் அதையே தான் கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம கேட்குற அந்த செடி நமக்கு பழங்களை கொடுக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஆனா நமக்கு இப்பவே உணவு தேவைப்படுது. உணவு சாப்பிடலன்னா நம்மளால இங்கிருந்து பறந்து போகவே முடியாது. ஆமா காலண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இப்ப சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஏதாவது தேவைதான். இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாரு சோனா, நீ அந்த மரத்துக்கிட்ட இப்ப சாப்பிட தேவையான பழங்களை கேளு. நான் எப்போதும் பழங்களை தரக்கூடிய ஒரு செடியை கேட்குறேன். உனக்கு கொடுக்குற பழங்களை நாம இப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அந்த மரம் கொடுக்குற செடியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே நட்டு வச்சு அது மரமாகி அதில் பழங்கள் பழுக்கும்போது அந்த பழங்களையும் நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியாக எடுத்துப்போம். காலண்ணா, நீங்க சொல்றதுதான் சரி. நாம இப்படி செஞ்சா நமக்கு இப்ப உள்ள பசியும் தீரும். எதிர்காலத்துல நமக்கு உணவுக்கும் பிரச்சனை இருக்காது. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. மரண்ணா, எனக்கு சாப்பிட நிறைய பழங்களை கொடுங்க. உடனே அந்த மந்திர மரம் நிறைய பழங்களை வர வச்சு சோனா குருவிக்கு கொடுத்தது. எனக்கு மாமரமா வளரக்கூடிய ஒரு செடியை கொடுங்க. அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எப்பவும் அந்த மரம் மாம்பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காலுக்காக இப்படி சொன்ன உடனே அந்த மந்திர மரம் ஒரு சின்னதா ஒரு செடியை கொடுத்தது. காலண்ணா, வாங்க நம்ம சீக்கிரமா இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த செடியை எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு போவோம். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் காலுக்காகவும் அந்த பழங்களை வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. பிறகு அந்த மரம் கொடுத்த செடியை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க தங்களுடைய காட்டுக்கு போய் சேர்ந்தப்ப மறுநாள் பொழுது விடிஞ்சிருச்சு. காலுஜி, ராத்திரி எல்லாம் எங்க போனீங்க? நீங்க உணவு எடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு நான் எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே வாசல்ல உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? கடைசியா பட்னியாவே படுத்து தூங்கிட்டேன். உணவு எடுத்துக்கிட்டு வரேன்னு போன நீங்க என்ன ஒரு செடியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? கோரி அக்கா, நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது சாதாரண செடி கிடையாது, மந்திர செடி. இந்த செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்துல நமக்கு தேவையான மாம்பழங்கள் எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பிறகு எல்லாரும் சேர்ந்து நிலத்துல சின்னதா ஒரு குழிய தோண்டி அதுல அந்த செடியை நட்டு வச்சாங்க. இப்படி நட்டு வச்ச செடியை இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செடி திடீர்னு ஒரு பெரிய மரமா வளர்ந்துருச்சு. சோனா, நாம எடுத்துக்கிட்டு வந்த மந்திர செடி உடனே மரமா வளர்ந்துருச்சு. அதுல மாம்பழங்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா காலண்ணா, இதுக்கப்புறம் நம்ம உணவுக்கு பழையபடி கஷ்டப்பட வேண்டியதில்ல. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. காலுஜி, நேத்து நைட்டு சாப்பிடாம படுத்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்படி சொன்ன கோரிக்காக மாமரத்துல பழுத்திருந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தது. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! காலுஜி, இப்படி ஒரு மாம்பழத்தை யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ருசி. அப்புறம் காலுஜி, இந்த அதிசய மாமரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கோரிக்காக இப்படி கேட்ட உடனே காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த மரம் எங்களை பார்த்து தேவையானதை கேட்க சொல்லிச்சு. சோனா குருவி உடனே சாப்பிட்றதுக்கான பழங்களை கேட்டுச்சு. ஆனா நான் அப்படி கேட்கல. பழங்களை எப்பவும் கொடுக்கக்கூடிய செடியை கேட்டு வாங்கிக்கிட்டேன். காலுஜி, நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்குதான் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. சோனா மாதிரி முட்டாள்தனமா சாப்பிடறதுக்கு பழங்களை கேட்காம
காலங்காலமா நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு செடியை கேட்டு வாங்கியிருக்கீங்க. கோரி அக்கா, நீங்க சொல்றது தப்பு. இந்த மரத்துல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. என்ன உடனே சாப்பிடுற மாதிரி பழங்களை கேட்க சொன்னதே காலண்ணா தான். காலண்ணா, என்ன பேசாம நிக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சோனா? நீ இப்ப ஆத்திரப்பட்டு என்ன பண்றது? அந்த மரத்துக்கிட்ட கேட்கும் போதே என்ன மாதிரி யோசிச்சு புத்திசாலித்தனமா கேட்டிருக்கணும். சரி, அதை விடு. இதுக்கப்புறம் உனக்கு என்னைக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்பவாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. காலண்ணா, நீங்க பண்றது பெரிய தப்பு, நம்பிக்கை துரோகம். இங்க பாரு சோனா, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறத முதல்ல நிறுத்து. காலுஜி, இதனாலதான் நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்லுவேன், உணவு தேட தனியா போங்கன்னு. இந்த சோனா குருவி கூட சேர்ந்து போனதால இப்ப இந்த மரத்துல சோனா குருவியும் உரிமை கொண்டாடுது. கோரி, நீ ஏன் இந்த சோனா குருவி கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சோனா குருவிக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனா நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா காலுஜி, இந்த மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு போய் இந்த காடு பூரா வியாபாரம் பண்ணணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா வாழணும். காலண்ணா, கோரி அக்கா, நீங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்க, பேராசை பிடிச்சவங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப பெரிய தவறு பண்றீங்க. இதுக்கான தண்டனைய நீங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிப்பீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவியை பத்தி கவலைப்படாம ஒரு கூடையில மாம்பழங்களை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அம்மா, எனக்கு இந்த காஞ்சி போன தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு. காலு அங்கிளோட வீட்டு தோட்டத்துல ஒரு மாமரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுல நிறைய இனிப்பான பழங்கள் இருக்காம். அந்த மரத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. பியூட்டி, அந்த காங்கள் ரொம்பவும் கெட்ட எண்ணம் கொண்டவங்க, என்னை ஏமாத்தினவங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டு வாங்கி நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது. நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கு கண்டிப்பா அம்மா உனக்காக பழங்களை கொண்டு வர முயற்சி பண்ற. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேடத்துக்காக பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன சோனா குருவி உடல் களைச்சு போனதால ஓய்வெடுக்க ஒரு இடத்துல உட்கார்ந்தது. சோனா குருவி இப்படி ஓய்வெடுக்க உட்கார்ந்த இடத்துலதான் அந்த மந்திர மரமும் இருந்தது. குருவி, நீ எதுக்காக மறுபடியும் என்கிட்ட வந்த? உன்னோட ஒரு ஆசையை மட்டும்தான் என்னால நிறைவேற்ற முடியும். உன்னோட ஆசையை நான் ஏற்கனவே நிறைவேற்றி வச்சுட்டேன். மரண்ணா, நீங்க ஒரு தடவை தான் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ உங்களை பார்க்க வரல, உணவு தேடி வந்தேன். எங்கேயும் உணவு கிடைக்காததால இவ்வளவு தூரம் வர வேண்டியாயிடுச்சு. என்னது, உணவு தேட வந்தியா? நான் தான் உன் நண்பனான காகத்துக்கிட்ட எப்பவும் பழங்களை தரக்கூடிய மரத்தை கொடுத்திருந்தனே, அந்த மரம் என்ன ஆச்சு? அந்த மரம் இப்படி கேட்ட உடனே சோனா குருவி அந்த காகங்கள் 2 பேரும் சேர்ந்து தன்னை ஏமாத்தினதை பத்தி அந்த மரத்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லுச்சு. அந்த காகங்கள் இவ்வளவு மோசமானவங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், சமயம் வர்றப்ப அவங்கள கவனிச்சுக்கிறேன். இந்த செடியை நீ எடுத்துக்கிட்டு போய் உன்னோட வீட்டு வாசல்ல நட்டு வை. மரண்ணா, நீங்க எங்களோட ஒரு ஆசையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி எனக்கு இன்னொரு செடியையும் கொடுத்துருக்கீங்க? குருவி, இந்த செடியை நீ கேட்டு நான் கொடுக்கல, என்னோட விருப்பப்படி நானா கொடுத்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு நான் எவ்வளவு வேணாலும் உதவி செய்வேன். மரண்ணா, எனக்கு இந்த உதவி செஞ்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல என்னுடைய பொண்ணு பசியில இருப்பா, நான் உடனே போய் ஆகணும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த செடியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தன்னோட வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு குழியை தோண்டி சோனா குருவி அந்த செடியை அங்க நட்டு வச்சது. அந்த செடியை நட்டு வச்ச கொஞ்ச நேரத்துல அந்த செடி பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது. இப்படி வளர்ந்தது மட்டும் இல்ல, அந்த செடியில விதவிதமான பழங்கள் காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமானாங்க. பிறகு அந்த மரத்துல தங்களுக்கு விருப்பமான பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த காகங்கள் கிட்ட வழக்கமா மாம்பழங்களை வாங்கிட்டு போற கழுகு வந்தது. காகங்களே, என்னோட பையனுக்கு நாளைக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் மாம்பழங்களை கொடுக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு 200 மாம்பழங்கள் தேவைப்படுது. அப்புறம் அந்த மாம்பழங்கள் நல்ல சுவையா இருக்கணும். கழுகக்கா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நல்ல ருசியான மாம்பழங்களை செலக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். பிறகு மறுநாள் கழுகு வீட்டுல நடந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் காகங்கள் கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட கொடுத்தாங்க. காகங்களோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிசய மரம் காகங்களோட மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் கசப்பு சுவையுடையதான் மாத்தி இருந்தது.
இத பத்தி தெரியாத காகங்கள் கழுகக்கா வீட்டு கல்யாணத்துக்கு அந்த கசவு மாம்பழத்தை தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. என்ன இது, மாம்பழம் இவ்வளவு கசப்பா இருக்கு? கழுகு வீட்டு விருந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் கழுகு பத்தி கேவலமா பேச கழுகுக்கு காகங்கள் மேல கோபமா வந்தது. இப்படி கோபம் வந்த கழுகு காகங்கள் வீட்டுக்கு போய் காகங்கள் மேல பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சது. கழுகக்கா கழுகக்கா, எங்களை எதுக்காக அடிக்கிறீங்க? கழுகக்கா கழுகக்கா, எங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஏய் காகங்களே, என் பையனோட கல்யாண விருந்துல கொடுக்க வேண்டிய மாம்பழம்னு சொல்லியும் கசப்பான மாம்பழங்களை அனுப்பி வச்சவங்கள இன்னும் அடிச்சு துவைக்கணும் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போனதும் காகங்கள் 2 பேரும் தங்களுடைய மாமரத்துக்கு போய் மாம்பழங்களை சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆமா, நம்ம மாம்பழங்கள் கசப்பா மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்படியா கோரி? அப்படின்னா இது வரைக்கும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கைக்கு சடன் பிரேக் போட்டது யாரா இருக்கும்? அது வேற யாரும் இல்ல காகங்களே, உங்களோட கெட்ட எண்ணம் தான் உங்களோட சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது. நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் தெரிஞ்சு போன அந்த அதிசய மரம் உங்க மரத்துல உள்ள மாம்பழங்களை எல்லாம் கசப்பு சுவை உள்ளதா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாம்பழங்களை உங்களால பணத்துக்கு விற்க முடியாது. அது மட்டும் இல்ல, பசிக்கு நீங்க கூட ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட முடியாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவி இப்பெல்லாம் தன்னோட மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு பசியா இருந்த ஏழை பறவைங்களுக்கு இலவசமும் கொடுக்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மரத்து மேல பசியோட உட்கார்ந்திருந்த காகங்கள் 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. கோரி, நம்ம 2 பேருக்கும் பேராசை மட்டும் வரலன்னா பசிக்கிறப்பெல்லாம் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல நேரம் வரும்போது கூடவே பேராசையும் சேர்ந்தே வரும். நாம தொடர்ந்து சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டா நம்ம மனசுல பேராசைக்கு இடம் கொடுக்காம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ ஆரம்பிக்கணும்.